இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அன்பும் மனது உருக்கமும் நிறைந்த ஒரு ஆண்டவர். எல் சடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆனால் இன்னொரு புறத்திலே தாயின் மார்பை உடைய ஒரு ஆண்டவர். தாயின் மார்பை உடையவர். ஒரு பிள்ளை அழும்போது அந்த பிள்ளையை உடனே தாயிடத்தில் கொண்டு போங்க என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளையின் அழுகையை ஆற்றி தேற்றக்கூடும். அது தாயால் மாத்திரமே கூடும். அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மறக்கவே இல்லை. நான் உன்னை மறப்பேனோ? நான் எப்படி மறப்பேன்? நீ என் பிள்ளை அல்லவா? நான் எப்படி உன்னை மறப்பேன்? உன் இருதயம் என் மீது மனத்தாங்களாயிருக்கிறதே. என் ஆண்டவர் ஏன் என்னை மறந்தார்? என் ஆண்டவர் என்னை மறந்தே விட்டார். என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே. என் ஜெபத்திற்கு பதில் இல்லவே இல்லையே. நான் எத்தனை காலம் புலம்புகிறேன், என் பிரச்சனை மாறவே இல்லையே. என் வேதனை மாறவே இல்லையே. என் தரித்திரம் மாறவில்லையே. என் நிந்தை மாறவில்லையே. அப்படியானால் தேவன் என்னை மறந்து விட்டார். தேவன் என்னை மறந்தே போய்விட்டார் என்று ஒருவேளை அங்கலாய்ப்போட, மன துக்கத்தோடு, தாங்கொன்னா பாரத்தோடு, வேதனையோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் அன்பும் மனது உருக்கமும் நிறைந்த ஒரு தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் எருசலேமுக்கு முன்பாக வந்து நின்ற போது அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் கண்ணீர் விட்டு அழுதார்? ஐயோ எருசலேமே, பாவத்திலேயே நீ மூழ்கி கிடக்கிறாயே. உனக்கு மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் காத்து கொண்டிருக்கிறதே. நீ மனம் திரும்ப மாட்டாயா? நீ உணர்வடைய மாட்டாயா? நீ என்னிடமாய் திரும்ப மாட்டாயா என்று பாவத்திலே உழன்று போய் கிடந்த எருசலேம் ஜனங்களை நினைத்து அந்த பட்டணத்துக்கு முன்பாக நின்று கண்ணீர் வடித்து அழுதார். மரியமளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை அவள் சந்தித்த போது இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு கடந்து சென்றார். மரியாள் இயேசுவை நோக்கி ஓடி வந்த போது மரியாள் அழுவதை கண்டு இயேசுவும் அழுதார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
கண்ணீர் அவ்வளவு சாதாரணமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வராது. வேதனையின் உச்ச கட்டத்திலே, துன்பத்தின் மிகுதியான நேரத்தில் மனிதன் தன் பலனை எல்லாம் இழக்கும் போது, ஸ்திரத்தன்மையை இழக்கும் போது அவன் கண்களிலே கண்ணீர் ஓடி வருகிறது. அப்படித்தான் மரியாள் அழுவதை பார்த்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, இவர்கள் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, இவர்களை வழிநடத்துவதற்கு ஆள் இல்லையே, இவர்களை போஷிப்பதற்கு ஆள் இல்லையே, காயப்பட்ட இந்த ஆடுகளை காயங்கட்ட ஆள் இல்லையே என்று மனதுருக்கம் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனது உருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகம் தோன்றின காலத்திலிருந்து மனிதர்களுக்காக எந்த தெய்வமாவது அழுததுண்டா? எங்காவது நாம் கேள்விப்பட்டிருப்போமா? இது என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது என்ன விதமான ஒரு அன்பு? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மனிதனுக்காக தெய்வம் அழுகிறார் ஐயா, தெய்வம் அழுகிறார். மனிதனுக்காக தெய்வம் அழுகிறார் என்றால் அவர் எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர் பாருங்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் இளம் வயதுள்ளவனாயிருந்த காலம், அப்பொழுது என்னுடைய தகப்பனார் தொழிலிலே எல்லா பணத்தையும் இழந்து விட்டார்கள். குடும்பத்தினுடைய சூழ்நிலை மிகவும் கடினமான சூழ்நிலையாயிருந்தது. என்னுடைய மூத்த சகோதரி திருமணமான வீட்டில் அவளுடைய வாழ்க்கை நல்லா அமையலை. இன்னொரு பக்கத்தில் பொருளாதாரம் முடங்கி போய்விட்டது, கடன் பெருகிவிட்டது. என்னுடைய தகப்பனார சிறு வயதிலிருந்து நான் தைரியமுள்ள ஒரு மனிதனாகத்தான் பார்த்திருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் தைரியமாக சந்திப்பார்கள். அவர்கள் கவலைப்பட்டா கூட அதை காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே தகப்பனார் துக்கத்தின் உச்ச கட்டத்திற்கு போன போது அவர்கள் எங்களை எல்லாம் நினைத்து, இனி என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், குடியிருக்கிற வீட்டை கூட இன்றைக்கு விற்பனை செய்தாயிற்றே, குறித்த நாளில் அந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணுமே, இனி பிள்ளைகளோடு எங்கே போய் இருப்போம், கடனை எப்படி அடைப்போம் என்று நினைத்து எல்லோரும் பார்க்கத்தக்கதாக வீட்டிலே பேசிக்கொண்டு இருக்கும்போது சத்தம் போட்டு கதறி கண்ணீர் வடித்து அழுதார்கள். அது அப்படியே என் உள்ளத்திலே ஆழமாய் பதிந்து விட்டது. சிறுபிள்ளைத்தனமாக இருந்த என்னுடைய இருதயம் அப்படியே இந்த காட்சி நிமித்தமாக தொடப்பட்டது. தகப்பனாரோடு கூட இணைந்து குடும்பத்திற்காக பிரயாசப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன். அந்த கண்ணீர் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து, வியாகுலத்தில் இருந்து வரக்கூடியது. அதுதான் இயேசு சொல்லுகிறார். சரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காம தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. நம்முடைய தெய்வம் வித்தியாசமானவர். நம்முடைய தெய்வத்தை பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதனுக்காக எதையும் செய்யக்கூடியவர், மனிதனுக்காக இறங்கியவர் வந்தவர், மனிதனுக்காக கடினமான சிலுவையை சுமந்தவர், நம்மை வாழ வைக்க, நம்மை மகிழ்ச்சி ஆக்க அவர் துக்கத்தை கூட ஏற்றுக்கொண்டார், வேதனைகளை ஏற்றுக்கொண்டார், கசைக்கு பிழியப்பட்டார். அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த அன்பும் வந்துவிட முடியாது. ஆண்டவர் அதை உணரத்தக்க விதமாய் சொல்லுகிறார். சரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்கவே மாட்டார். ஆனால் அவர்கள் மறந்தால், அவர்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை.
நான் உன் மேல நினைவா இருக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். அவர்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண் பிள்ளை. அவர்கள் இளம் வயதாக இருக்கும்போது ஒரு ஆண் நண்பரை நம்பி தன் கற்பை இழந்து விட்டார்கள். அவனோ கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்பதை அறிந்தவுடனே ஊரை விட்டு ஓடியே போய்விட்டான். மிகப்பெரிய ஒரு வேதனை. 3 மாதம் கருவுற்றிருக்கிறார். ஏமாற்றப்பட்டு விட்டாள். வீட்டிலே தாய் தகப்பனிடத்தில் வந்து சொன்னபோது அவர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள், அடித்தார்கள், கண்டித்தார்கள். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை அழிக்க அவளோ சம்மதிக்கவே இல்லை. ஒரு நாள் திரும்பி வருவான். என் கர்ப்பத்திற்கு காரணமானவன், நான் கருவுற காரணமாயிருந்தவன் திரும்பி வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவன் அன்பிலே நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த கருவை அழிக்க வேண்டாம். அப்படி ஏதாவது முயற்சி எடுத்தா நான் தற்கொலை செய்து மரித்து விடுவேன் என்று பெற்றோரை அவள் உணர்ச்சி பூர்வமாக மிரட்டினாள். பிரியமானவர்களே, பெற்றோரும் அவளுடைய ஆலோசனைக்கு உடன்பட்டார்கள். இன்று வருவான், நாளை வருவான். மாதங்கள் கடந்து சென்றது. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகல. நடந்த நிகழ்வு வெளியே தெரிந்தால், உறவினர்களுக்கு தெரிந்தால் மிகப்பெரிய அவமானம், நிந்த சகித்தார்கள். மறைவாக அவள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். பிள்ளையை பெற்றெடுத்த சில தினங்களில் அவள் அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் ஒரு காப்பகத்திலே பெற்றோர் ஒப்படைத்து விட்டார்கள். இவள் கண் விழித்து பார்த்தா பிள்ளை அங்கே இல்லை. கதறினா, துடித்தா. அவர்கள் எங்கே கொண்டு போய் பிள்ளையை போட்டோம் என்பதை சொல்லவே இல்லை. இரவு பகலாய் அழுதாள், அழுதாள், அழுதாள். அநேக ஆண்டுகள் அழுது கொண்டே இருந்தாள். இந்த சிறு பிள்ளையால் என் மக வாழ்க்கை பாழாகுமே என்று நினைத்த தகப்பன் அப்படி செய்தார். ஆனால் அவளோ திருமணம் செய்ய மாட்டேன் என்று வைராக்கியமாயிருந்து விட்டாள். தாயும் தகப்பனும் வயது சென்றவர்கள். தாயார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மரித்து போனாங்க. அந்த தகப்பனார் படுக்கையில் இருக்கும்போது இந்த மகள் தகப்பனாரை அவ்வளவாய் பாதுகாத்தார். படுக்கையில் கிடந்த தகப்பனார் அவ்வளவாய் கவனித்தார். ஒரு நாள் தகப்பனுடைய படுக்கைக்கு அருகிலே முழங்கால நின்று கொண்டு, அப்பா, என் பிள்ளையை எங்க கொண்டு போய் போட்டீங்க, இப்போவாவது சொல்லுங்க. இப்போ அவளுக்கு 18 வயது இருக்கும். நான் என் பிள்ளையை பார்க்க வேண்டும். இப்போவாவது நீங்க சொல்லுங்க, என் பிள்ளையை எங்க கொண்டு போய் போட்டீங்க. அந்த தகப்பனார் படுக்கையில் இருந்து கொண்டே அழுது கொண்டிருந்தார். இந்த ஆசிரமத்தில் நான் கொண்டு போய் பிள்ளையை இந்த ஊரில் போட்டு விட்டேன் என்று சொன்ன போது இவள் புறப்பட்டு நேர அங்கே ஓடினான். அங்கே போய் அந்த காப்பகத்தில் போயிருந்து இந்த தேதியில், இந்த வருஷத்தில் இப்படி ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வந்து என்னுடைய தகப்பனார் போட்டு விட்டார். அந்த பிள்ளை இப்ப எங்க இருக்கிறா? அந்த பிள்ளையை நான் பார்க்க முடியுமா? அங்கே இருந்த சகோதரிமார்கள், அந்த பிள்ளை இங்கதான் இருக்கிறார், அந்த பிள்ளை கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறார், என் பிள்ளையை ஒரு முறை நான் பார்க்க வேண்டும், ஒரே ஒரு முறை நான் பார்த்தால் போதும், நான் சமாதானமாய் கண்களை மூடுவேன், மரித்து போவேன், ஒரே ஒரு முறை என் பிள்ளையை பார்க்க வேண்டும். இந்த சகோதரிமார்கள் காப்பகத்தில் இருக்கிற அந்த மகளிடத்தில் போய், உன்னை பெற்ற தாய் வந்திருக்கிறாள், உன்னை பார்க்க வேண்டுமா, உன்னை பெற்ற தாய் வந்திருக்கிறாள். ஆனால் அந்த மகள், என்னை பெற்ற தாயா, என்னை வளர்க்க முடியாம இங்க கொண்டு வந்து போட்டவா தானே, அவ முகத்தை நான் பார்க்க விரும்பவே இல்லை,
முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். காலை தொடங்கி மாலை வரைக்கும் அந்த காப்பகத்தின் ரிசப்ஷனில் அந்த தாய் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார். அந்த சகோதரிமார்கள் மறுபடியும் போய் ஒரே ஒரு முறை உன் முகத்தை காட்டிவிடு என்று கட்டாயப்படுத்தின போது அந்த மகள் சொன்னாள், நான் வருவேன், ஆனால் என் தாயின் முகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை. என் தாயும் என் முகத்தை பார்க்க கூடாது. நான் பின்புறமாய் வருவேன். நான் அப்படியே நின்று விட்டு போய்விடுவேன் என்று சொன்னாள். சரி என்று அந்த தாயும் விருப்பப்பட்டதினாலே அந்த மகள் அந்த ரிசப்ஷன் காலுக்குள்ளே பின்பக்கமாய் நடந்து வந்து பின்பக்கத்தை காண்பிக்கும்படிக்கு நின்றாள். அந்த தாய் ஓடி அழுது கொண்டு அவள் பாதத்தின் அருகிலே வரும்போது அவளோ சட்டென்று கடந்து அந்த இடத்தை விட்டு போனாள். பிரியமானவர்களே, அதுதான் ஒரு தாயுடைய அன்பு, ஒரு உண்மையான தாயுடைய அன்பு. அதுதான் அந்த அன்பைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதிலே 18வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நான் சஞ்சலத்திலே ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லாமல் சத்தியத்துக்கு துரோகம் செய்து அவர்கள் தேவனை வேதனைப்படுத்தின அந்த நாட்களில் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எறிந்தது. அதனால் சிறையிருப்புக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார். ஆனால் ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? என் பிள்ளைகள் செய்த பாவத்திற்கு சரியாக நான் என் பிள்ளைகளை தண்டித்த போதிலும், பிள்ளைகளை அடித்து காயப்படுத்தின போதிலும் என் உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. அதற்கு மாறாக இன்னும் துக்கம் அதிகரித்து விட்டது. ஐயோ, என் பிள்ளையை நான் அடித்து விட்டேனே என்று என் உள்ளம் பலட்சியமாய் இருக்கிறது என்று ஒரு தெய்வம் மனிதனை பார்த்து சொல்லுகிறார். அன்பே உருவான தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் தேவன் அறிய முடியாது. அவருடைய இருதயத்தின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை அறிய முடியாது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். யோபு பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறான், அவர் அடிப்பார், அவரே காயம் கட்டுவார். அவர் அடிப்பார், ஆனால் அவர் காயம் கட்டுவார். சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் சில நேரம் தவறு செய்யும் போது பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை தண்டிப்போம். சில நேரங்களில் ஒரு கம்பை எடுத்து கூட பிள்ளை அடிப்போம். சில பெற்றோர் காயம் வருவரை கூட அடித்து விடுவார்கள். சில பெற்றோர் அடிப்பதினாலே பிள்ளைகள் சரீரத்திலே ஆங்காங்கே சின்ன சின்ன வீக்கம் கூட வந்துவிடும். ஆனால் அந்த பிள்ளை தூங்கும்போது ஒரு நல்ல பெற்றோர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த காயத்துக்கு அப்படியே மருந்து போட்டுக்கொண்டு பிள்ளை தூங்கும்போது பிள்ளை அப்படியே தடவி கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஐயோ, என் பிள்ளையே, நான் உன்னை எவ்வளவாய் அடித்து விட்டேன் என்று அந்த பிள்ளையை அப்படியே தூங்கி கொண்டு இருக்கும்போது தடவி கொண்டிருப்பார்கள். அதை தான் யோபு சொல்லுகிறான். இழப்புகளின் மிகுதியிலே இருந்த யோபு, சொல்லன்னா வேதனையில் இருந்த ஒரு யோபு,
தேவன் இருக்கிறாரா என்று கேள்வி கேட்கிற விதமாய் அவன் சந்தித்த துன்பங்கள் அத்தனை அதிகம். ஆனால் யோபு தேவனை நன்றாய் அறிந்து வைத்திருந்தபடியினாலே அவன் இருதயத்திலே தேவனை குறித்த அந்த வெளிப்பாட்டை பாருங்கள். அவர் அடிப்பார், அவர் காயங்கட்டுவார். அவர் காயங்கட்டக்கூடியவர் ஆண்டவர். காயப்படுத்தி அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. பிள்ளையின் நெஞ்சிலே மதியீனம் இருக்கும், தண்டனையின் பெரம்பு அதை அகற்றும். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், வேதனைகள், அதற்கெல்லாம் காரணம் என்ன? உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான அந்த ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு சென்று இளைப்பாற பண்ணும்படியாக, நீடித்த காலமாய் அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்வதற்காக, அவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, அவர் நம்மை உருவாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காம தன் பாலகனை மறப்பாலும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த தேசத்திலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது சிறையிருப்பாக அவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினார். நேபுகாத் நேச்சார் அவர்களை இழுத்து கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் ஜனத்தின் மீது ஆளுகை செய்யும்படிக்கு வைத்தேன். என் ஜனத்தை சிறையிருப்புக்காய் கொண்டு போகும்படிக்கு உன்னை நான் வைத்தேன். ஆனால் நான் உன்னையும் தண்டிப்பேன். என் பிள்ளைகளை நீ எவ்வளவாய் காயப்படுத்தினாயோ அந்த காயம் உனக்கு வரும். ஏன்? நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் ஜனங்களை நேசிக்கிறேன். எத்தனை ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம் பாருங்கள், எத்தனை ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு தெய்வம் பாருங்கள். அந்த ஆண்டவர் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறார். உங்கள் வேதனைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்று மறைவா இருக்கவே இல்லை. சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாயிருக்கிறது. எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. அந்த ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் ஜெபங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது. நான் உனக்கு இறங்குவேன். கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் இறங்குவேன். உன் வேதனைகளை நான் மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கிற இந்த வேதனைகள் நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. அது உன்னை உருவாக்குவதற்காக. நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு வேளை நீங்க இருக்கலாம். துக்கத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கலாம். இழப்புகள் மத்தியில் இருக்கலாம். உயிரிழப்பு மத்தியில் இருக்கலாம். ஐயோ, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. ஆறுதலின் தேவன், உண்மையாக நேசிக்கிற ஆண்டவர் உங்கள் அருகிலே கடந்து வருகிறார். உங்களை ஆற்றி தேற்றும்படியாக, உங்களை தூக்கி நிறுத்தும்படியாக அவர் உங்கள் அருகிலே கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே என்னோடு இணைந்திருப்பதை நீர் அறிவீர். ஐயோ, என் வருமானம் பொய்த்து போய்விட்டதே,
நான் எவ்வளவாய் ஊழியங்களை ஆதரித்தேன், என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் கொடுத்தேனே. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் வெறுமை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசு உங்கள் அருகிலே கடந்து வருகிறார். உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தும்படியாக, உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறக்கும்படியாக இயேசு கடந்து வந்திருக்கிறார். ஐயோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரி, நீங்கள் ஒரு இளம் வயதுள்ள சகோதரி, இப்பொழுது உங்கள் சரீரத்திலே வியாதி நிமித்தமாக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நான் மரித்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தோடு இரவும் பகலும் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை நான் மரித்து விட்டால் என் பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வார்கள்? என் பிள்ளைகள் தாயில்லாமல் ஒரு அனாதையாய் போய்விடுவார்களோ என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு உங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார். நீ மரித்து போவது இல்லை, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். என் கிருபை உனக்கு போதும் மகளே என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது. வீடுகளுக்குள்ளே அன்பு மனதுருக்கம் ஊற்றப்படுகிறது. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை கொடிய வேதனையை சிலுவையை சகித்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகளின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீரே. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க தாமும் அவர்களைப் போல ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீர் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம். எங்களுடைய பலவீனங்களை குறித்து நீர் பரிதபிக்க கூடாத தெய்வம் இல்லை. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் கிருபையாக இறங்கி வருவீராக. தகப்பனே, நீர் இறங்கி வருவீராக. இப்பொழுதே உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதே ஆசீர்வதிக்கட்டும். என் ஆண்டவர் அப்படி செய்வீராக. என் ஆண்டவர் அப்படி செய்வீராக. தகப்பனே, கண்ணீரை மாற்றுகிற கர்த்தர் ஒவ்வொருவரை கரை நீட்டி ஆசீர்வதிங்க. வேலை இல்லாம பரிதபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, வெளிநாட்டிலிருந்து வந்ததிலிருந்து அழைப்பு வரும் வரும் என்று காத்திருந்து இன்னைக்கு ஏமாற்றத்தோடு இருக்கிற சகோதரனே, இயேசு உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் வீடுகளுக்குள்ளே. தேவனோடு ஐக்கியப்படக்கூடாதபடிக்கு பிரிவினையை உண்டாக்குகிற சபிக்கப்பட்ட சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டளை இடுகிறேன். வெளியேறு இயேசுவின் நாமத்திலே, வெளியேறு. தகப்பனே, நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் அரவணைத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய தழும்புள்ள கரத்திலே அப்பா குடும்பமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.